மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு மார்க் டெஸ்ட் 2 மேட் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள வினா எண் 31 முதல் வினா எண் 60 வரையிலான வினாக்களின் விடைவிலக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த மேட் வினாத்தாளில் முதல் பகுதி, அதாவது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 30 வரையிலான வினாக்களின் விடைவிலக்கங்களில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம போட்டோம். முன்னாடி வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. வழிமுறை வினா எண் 31. கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. வினாவில் ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையின் அர்த்தம் கூட தெரியணும்னு அவசியம் கிடையாது. லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போதும். வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டுமே உருவாக்கப்பட்ட 3 வார்த்தைகளும் உருவாக்கப்படாத ஒரு வார்த்தையும் இருக்கும். லெட்டர்ஸை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். டெசிமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்தியா, INDIA பாருங்கள், INDIA எல்லா லெட்டர்ஸும் இருக்குது. நேஷன் பாருங்கள், கடைசி 6 எழுத்துக்களும் அதுவும் அப்படியே இருக்குது. மென்ஷன், MEMENTION எல்லா லெட்டர்ஸும் இருக்குது. ஆக்ஷன், AC பாருங்கள், இதில் இல்லை. ஆகவே வினாவில் கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படாத வார்த்தை ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 32. கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. நமக்கு வினாவில் ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரே வார்த்தை இருக்கும். அது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு லெட்டர்ஸும் வினாவில் கொடுக்கப்பட்ட ஆங்கில வார்த்தையில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஆப்ஷனில் பாருங்கள், டென்ஷன் அப்படின்ட்டுருக்கு. TENTIO அப்படிங்கிற லெட்டர் இல்லை, ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. எலிஃபண்ட், ELEP கிடையாது பாருங்கள், ஸோ 2வது ஆப்ஷனும் ஆன்சர் கிடையாது. லினட், 3 முறை எண் இருக்குது, ஆனால் இதில் ஒரு 2 எண் தான் இருக்குது, ஸோ இதுவும் கிடையாது. அந்த ஆங்கில எழுத்துக்களின் எண்ணிக்கையும் முக்கியம். LI இருக்குது, N 3 எண் 2 எண் தான் இருக்குது. ET எல்லா எழுத்துக்களும் இருக்குது, இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. டென்ட், TENT எல்லா எழுத்துக்களும் இருக்குது. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 33. சைபர்நெட்டிக்ஸ் என்ற வார்த்தையில் உள்ள எவ்வெழுத்து ஆங்கில அகரவரிசையில் உள்ள அதே நிலையை பெற்றுள்ளது? இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் எழுதிட்டு அதனுடைய வரிசை எண்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஒரு 14 எழுத்துக்கள் மட்டும்தான் எழுதியிருக்கேன். A ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, B செகண்ட் பொசிஷன், அந்த மாதிரி N 14 வரைக்கும் இருக்குது. இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் பொசிஷன்ஸ் பார்க்கலாம். C 1, Y 2, B 3, 4, 5, 6, 7, 8, I 9, C 10, S 11. இதில் பார்த்தீங்கன்னா I ABCDலேயும் 9வது பொசிஷனில் இருக்குது. இந்த வார்த்தையிலையும் I 9வது பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ சரியான விடை I ஆப்ஷன் 4. கேள்வி எண் 34. 25 அடுக்கு 6251 ப்ளஸ் 36 அடுக்கு 528 ப்ளஸ் 73 அடுக்கு 54 விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் டேஸ். விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கங்கள் அப்படிங்கிற கணக்குகளை பொறுத்த வரைக்கும் அடிமானத்தின் 1ஆம் இலக்கத்தை பார்க்கணும். 5 அப்படின்னு வந்திருக்கு. விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் 5 தான். இது வகை 1 இல்லையா? வகை 1ல் 0 1 5 6 வரும். அப்படி வந்துச்சுன்னா விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் சேம் அதே நம்பர்ஸ் தான். 6ன்னு வந்திருக்கு, இதுவும் வகை 1, ஸோ விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 6 தான். இது 3ன்னு வந்திருக்கு. வகை 2ல் 4, 9 வரும். வகை 3ல் 2 3 7 8 வரும். வகை 3ல் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுக்கு 4ஆல் வகுக்கணும். அடுக்கு இங்கே 54 இருக்குது, 54 4ஆல் வகுத்தோம்னா ஒரு நாள் 4, மிச்சம் 1, 4 3 12, பேலன்ஸ் அதாவது மீதி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ரிமைண்டர் 2. இப்போ 2 வந்துச்சுன்னா 3 அடுக்குகளை செக் பண்ணிக்கணும். 3 அடுக்கு 1 அப்படின்னா ஆன்சர் 3, 3 ஸ்கொயர்னா 9, 3 கியூப் அப்படின்னா 27. இப்போ மீதி நமக்கு 2 தானே வந்துச்சு. அப்போ 3 அடுக்கு 2 அதனுடைய விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 9. ஸோ இதற்கு 9. எல்லாத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டிக்கலாம். 11 20
20ல் ஒன்றாம் இலக்கம் 0. ஸோ ஆன்சர் 0 ஆப்ஷன் 3. கேள்வி எண் 35 பின்வரும் 5 வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் அமையும் சரியான வரிசை எது? 4 ஆங்கில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர் படி வரிசைப்படுத்தணும். மீனிங் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 4 வார்த்தைகளின் ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் பாருங்கள் சேமாக தான் இருக்குது. RE. ஸோ 4 முறை நம்ம என்ன பண்ணிக்கணும், RE அப்படின்னு போட்டுக்கலாம். 2 லெட்டர் சேமாக வந்ததுனால 3வது லெட்டர்ஸ் பார்க்கணும். இதில் G, இதில் C, இதில் M, இதில் C எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இதோட ஆன்சர் முடிஞ்சிடும். 2 லெட்டர் Cயில் இருக்குது. ஸோ ஆன்சர் இன்னொரு ஸ்டெப்பு போகும் அப்படின்னு அர்த்தம். GCM எது ஃபஸ்ட்டு வரும்னா C தான் ஃபஸ்ட்டு வரும். ABCDயில் G வருமா M வருமானு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு G தான் வரும், அடுத்தது தான் M. ஸோ G, இதில் M. G வந்ததுனால ரெக்கார்டு, இது 3வது வார்த்தை. M வந்ததுனால ரிமார்க், இது 4வதாக வரும். REC இதில் முதல் 3 எழுத்துக்களும் சேமாக வந்துருச்சு. அடுத்தது 4வது எழுத்தை பார்க்கணும். இதில் H, இதில் A. ECSலாம் A தான் ஃபஸ்ட்டு வரும், H அடுத்ததாக வரும். இப்போ ரீகாஸ்ட் முதல் வார்த்தையாக இருக்கும், ரீசார்ஜ் 2வது வார்த்தையாக இருக்கும், ரிகார்டு 3வது, ரிமார்க் 4வது. இப்போ ரீகாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 4th பிளேஸ். இப்போ 4, ரீசார்ஜ் 2ண்டு, ரிகார்டு ஃபஸ்ட்டு, ரிமார்க் 3. 4, 2, 1, 3 எங்கே இருக்குது? 4, 2, 1, 3 ஆப்ஷன் 1. வழிமுறை வினா எண் 36 முதல் 40 வரை அடுத்த 5 வினாக்களுக்கும் வழிமுறை இதுதான். வழிமுறை இது வரைக்குமே இருக்குது. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள 7 படங்கள், 7 படங்கள்னால் 7 வெண்படங்கள் ABCDEF மற்றும் G ஒவ்வொன்றும் 3 பொருள்களுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்குவதாக அமைந்துள்ளன. ஒவ்வொரு வினாவும் கொடுக்கப்பட்டுள்ள படங்களுடன் தொடர்புடையது எனில் சரியான படங்களை தேர்ந்தெடுக்கவும். வழிமுறையிலேயே நமக்கு 7 வெண்படங்கள் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கொஷின்லேயும் 3 வார்த்தைகள் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 வார்த்தைகளுக்கிடையே உள்ள தொடர்பை பிரதிபலிக்கின்ற வெண்படம் எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். கேள்வி எண் 36 சன், மூன், ஸ்டார்ஸ். சன் சூரியன், மூன் துணைக்கோள், ஸ்டார்ஸ் விண்மீன். ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அப்போ அது பெரிய தொகுதி. அதில் ஒரு ஸ்டார் சன். இப்போ ஸ்டார்ஸுக்குள்ளே சன் வரும். இது ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது பெரிய தொகுதி, அதுக்குள்ளே சன் சிறிய தொகுதி. மூன் துணைக்கோள், இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஆகவே இந்த 3 வார்த்தைகளுக்கு இடையான தொடர்பை பிரதிபலிக்கின்ற வெண்படம் இதுதான். இந்த வெண்படம் Cயில் இருக்குது. எங்கே C இருக்குன்னா ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள 3 வார்த்தைகள் பாய், ஸ்டூடெண்ட், கேர்ள். பாய்னா பையன், ஸ்டூடெண்ட்னா மாணவர், கேர்ள்னா பெண். பாய்க்கும் கேர்ளுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா பாய் அப்படின்னா வேறு பாலினம், கேர்ள் அப்படின்னா வேறு பாலினம். பட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பகுதி அளவு தொடர்பில் இருக்கும். பாய்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பகுதி அளவு தொடர்பில் இருக்கும். அதே போல் கேர்ள் ஸ்டூடெண்ட் பகுதி அளவு தொடர்பில் இருக்கும். அனைத்து பசங்களும் மாணவர்களாகத்தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா மாணவர்களும் பசங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் பகுதி அளவு தொடர்பு. கேர்ளுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பகுதி அளவு தொடர்பு எப்படின்னு பாருங்கள். அனைத்து பெண்களும் மாணவர்களாக இருக்க மாட்டார்கள், அனைத்து மாணவர்களும் பெண்களாகவே இருக்க மாட்டார்கள். இதுதான் அதுக்கான தொடர்பு. இப்போ இந்த வெண்படம் எதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்படத்தை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. வெண்படம் பி ஆப்ஷன் 1ல் இருக்குது. கேள்வி 38 ஸ்கேலன் ட்ரையாங்கிள்ஸ், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ். ஸ்கேலன் ட்ரையாங்கிள்ஸ்னால் அசமபக்க முக்கோணம். ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா முக்கோணங்கள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா சமபக்க முக்கோணங்கள். அசமபக்க முக்கோணமாக இருந்தாலும் சமபக்க முக்கோணங்கள் அப்படின்னாலும் முக்கோணங்களுக்குள் தான் வரும். இப்போ முக்கோணங்கள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி. ஏன்னா அதில் சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், குறுங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், நிறைய வகைகள் இருக்குது. அதில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கோணங்கள் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே தான் அசமபக்க முக்கோணமும் சமபக்க முக்கோணமும் வரும். ஆனால் அவை 2ம் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும். சமபக்க முக்கோணங்கிறது வேறு, அசமபக்க முக்கோணங்கிறது வேறு. ஸோ இந்த 3 வார்த்தைகளை பிரதிபலிக்கின்ற வெண்படம் இதுதான். இந்த வெண்படம் Gயில் இருக்குது. G ஆப்ஷன் 3ல் இருக்குது.
கேள்வி எண் 39 ஸ்டேஷ்னரி பேப்பர் இங்க். பேப்பர் இங்க் அப்படிங்கிறது ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான். ஸோ ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே பேப்பரும் இங்க் இருக்கும். பேப்பர் வேறு இங்க் வேறு. ஸோ அதே சேம் வெண்படம் தான். ஜி ஆப்ஷன் 2ல் இருக்குது. கேள்வி எண் 40 டை ஷர்ட் ட்ரௌசர்ஸ். டைனை நம்ம கழுத்தில் கட்டிக்குவோம். ஷர்ட் அப்படிங்கிறது நம்ம மேலாடை, ட்ரௌசர் அப்படின்னு கீழாடைன்னு சொல்லலாம். எல்லாமே ஆடைகளின் வகைகள் தான். இப்போ மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் பிரதிபலிக்கின்ற வெண்படம் இதுதான். வெண்படம் டி ஆப்ஷன் 3. வழிமுறை வினாயன் 41 முதல் 45 வரை. கீழ்கண்ட படத்தில் முக்கோணம் என்பது மருத்துவர்களையும், டாக்டர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொஷின் பேப்பரில் ஒருவேளை கொடுக்கலைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஷார்ட்டாக எழுதிக்கணும், மருத்துவர்கள் அப்படின்னு எழுதிக்கணும். வட்டம் என்பது விளையாடுபவர்களையும், பிளேயர்ஸ். செவ்வகம் என்பது கலைஞர்களையும், ஆர்டிஸ்ட். குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். வெட்டிக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. வினாவை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். செருகப்பட்ட படங்கள், எண் எழுத்து விவரங்கள் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக 5 மதிப்பெண்களையும் வாங்கிவிட முடியும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கணும். எந்த வடிவேல் உருவத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவேல் உருவங்களை எடுத்துக்கிற போது அது வெட்டுகின்ற பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கேள்வி எண் 41 விளையாடுபவர்களாகவும். விளையாடுபவர்கள் அப்படின்னா வட்டம். இப்போ வட்டத்தை எடுத்துக்கணும். கலைஞர்களாகவும். கலைஞர்கள் அப்படின்னா ஆர்டிஸ்ட். செவ்வகத்தையும் எடுத்துக்கணும். உள்ள மருத்துவர்களை. இப்போ மருத்துவர்களையும் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 வடிவேல் உருவத்தையும் எடுத்துக்கணுன்னா அந்த 3ம் வெட்டிக்கிற பகுதி. ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவேல் உருவங்கள் அப்படின்னாவே அது வெட்டுகின்ற பகுதி தான். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 3 வடிவேல் உருவங்களையும் எடுத்துக்கணும். வட்டம், செவ்வகம், முக்கோணம் 3 வெட்டிக்கிற பகுதி சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 42 பாருங்கள். மருத்துவர்களாக அல்லாத. ஸோ மருத்துவர்களை நம்ம எடுத்துக்கக்கூடாது. முக்கோணம் எடுத்துக்கக்கூடாதுன்னு அர்த்தம். முக்கோணம் எடுத்துக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? CDEB எதுவுமே வராதுன்னு அர்த்தம். விளையாடுபவர்களாக உள்ள கலைஞர்களை குறிக்கும். விளையாடுபவர்கள்னால் வட்டத்தை எடுத்துக்கணும். கலைஞர்களை செவ்வகத்தையும் எடுத்துக்கணும். ஸோ செவ்வகமும் வட்டமும் வெட்டுகின்ற பகுதி. ஆனால் முக்கோணத்தில் உள்ள எந்த லெட்டர்ஸும் வரக்கூடாது. செவ்வகமும் வட்டமும் வெட்டுகின்ற பகுதி. ஆனால் முக்கோணத்தில் இருக்கிற எதுவுமே வரக்கூடாது. இப்போ எஃப் மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1. கேள்வி எண் 43 மருத்துவர்களாகவோ அல்லது விளையாடுபவர்களாகவோ அல்லாத. இப்போ மருத்துவர்கள் இந்த 4 லெட்டர்ஸும் வராது. முக்கோணத்துக்குள்ளே எதுவுமே எடுத்துக்கூடாது. விளையாடுபவர்கள் பிளேயர்ஸையும் எடுத்துக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஏ மட்டும்தான் இருக்கும். கலைஞர்களை குறிக்கும் எழுத்து. கலைஞர்கள்னால் ஆர்டிஸ்ட். ஸோ ஏ மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷன் 2. அல்லாத அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. 2 வடிவேல் உருவங்களை எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ரெண்டும் வெட்டிக்கிற பகுதி. அவ்வளோதான். கேள்வி 44 மருத்துவர்களாகவோ அல்லது கலைஞர்களாகவோ அல்லாத. விளையாடுபவர்களை குறிக்கும் எழுத்து. இப்போ மருத்துவர்கள் முக்கோணத்தையும் எடுத்துக்கக்கூடாது. கலைஞர்கள் செவ்வகத்தையும் எடுத்துக்கக்கூடாது. விளையாடுபவர்கள் மட்டும் அப்படின்னு அர்த்தம். மருத்துவர்கள் அல்லாத. ஸோ இந்த 4 லெட்டர்ஸும் வராது. கலைஞர்களாக அல்லாத. செவ்வகத்தில் இருக்கிற இந்த 4 லெட்டர்ஸும் வராது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஜி மற்றும் ஹச் மட்டும்தான். ஜி மற்றும் ஹச் ஆப்ஷன் 4. கேள்வி 45 கலைஞர்களாக அல்லாத. இப்போ கலைஞர்கள் அப்படிங்கும்போது செவ்வகத்தை எடுத்துக்கக்கூடாது. விளையாடுபவர்களாக உள்ள மருத்துவர்கள். விளையாடுபவர்கள் அப்படின்னா வட்டம், மருத்துவர்கள் அப்படின்னா முக்கோணம். இது ரெண்டையும் எடுத்துக்கணும். அதாவது இந்த 2ம் வெட்டுகிற பகுதியை நாம் ஆன்சராக எடுத்துக்கணும். முக்கோணமும் வட்டமும் வெட்டுகிற பகுதி அப்படின்னா டிஇ சொல்லலாம். ஆனால் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ கேன்சல் ஆகிடும். டி மட்டும்தான் வரும். டி ஆப்ஷன் 3. கேள்வி எண் 46 ஏ என்பது கூட்டல், பி என்பது பெருக்கல், சி என்பது வகுத்தல், டி என்பது கழித்தல் எனில் 9A 2B 6D 4C2 இன் மதிப்பு என்ன? இப்போ எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே ப்ளஸ் போடணும், பிக்கு பதிலாக பெருக்கல் போடணும், சி இருக்கிற இடத்துல வகுத்தல் போடணும், டி இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும். இப்போ 9
ப்ளஸ் 2, பிக்கு பதிலாக பெருக்கல் 6, டிக்கு பதிலாக கழித்தல் 4, சிக்கு பதிலாக வகுத்தல் 2. ஒரு கணக்கில் ஒன்றிற்கு மேற்பட்ட செயலிகள் வந்துச்சு அப்படின்னாவே பிட்மாஸ் ரூல்ஸை தான் நம்ம பயன்படுத்தணும். டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்போ டிவிஷன் ஃபஸ்ட்டு செய்யணும். 4 வகுத்தல் 2 அப்படிங்கும்போது நமக்கு 2 தான் கிடைக்கும். இப்போ 9 + 2 × 6 கழித்தல் 2 அப்படின்னு வரும். அடுத்தது பெருக்கலை செய்யணும். இப்போது பெருக்கல் செஞ்சால் 9 + 12 - 2. அடுத்தது கூட்டலை செய்யணும். ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் இருந்துச்சுன்னா முழுக்களின் கூட்டல் கழித்தல் மாதிரி தான். இது +9 + 12, அப்போ ரெண்டையும் கூட்டிக்கலாம். 21 - 2 தேர்ஃபோர் 19. 19 சரியான உடைய ஆப்ஷன் 2. கேள்வி எண் 47. கழித்தல் என்பது வகுத்தல், கூட்டல் என்பது கழித்தல், வகுத்தல் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது கூட்டல் எனில் பின்வரும் சமன்பாடு சரியானது. 4 ஆப்ஷன்லையும் 4 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் இருக்கிற குறியீடுகளை மாற்றி பார்க்கணும். பாருங்கள், ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷனில் இருக்கிற குறியீடுகளை அவங்க சொன்ன மாதிரி மாற்றினா 44 வருதா அப்படின்னு செக் பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷனில் அதே மாதிரி குறியீடுகளை மாற்றினா 21 வருதான்னு பார்க்கணும். பாருங்கள், முதல் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துடலாம். 70 கழித்தல் 2. இப்போ 70 கழித்தலுக்கு பதிலாக என்ன போடணும்? வகுத்தல் தான் போடணும். இப்போ 70 வகுத்தல் 2 ப்ளஸ் என்பது கழித்தல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கழித்தல் 4. அடுத்தது வகுத்தல் சொல்லியிருக்காங்க. வகுத்தல் என்பது பெருக்கல். ஸோ பெருக்கல் 5. பெருக்கல்னால் பெருக்கல் போடக்கூடாது. பெருக்கல் என்பது கூட்டல். ஸோ கூட்டல் 6 = 44 வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் ஆப்ஷனில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் சேம் தான். அதே மாதிரி குறியீடுகளும் சேமாக தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே குறியீடுகளை மாற்றும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ ஆன்சர் எது வருதோ அதுதான் சரியான விடை. இப்போ வகுத்தில் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். 70 வகுத்தல் 2 = 35 கழித்தல் 4 பெருக்கல் 5 கூட்டல் 6. அடுத்து பெருக்கலை செய்யணும். 35 - 20 + 6. இப்போ பாருங்கள், முழுக்களின் கூட்டல் கழித்தலுக்கு போயிடுச்சு. இது +35, இது +6, இது -20. இப்போ ப்ளஸ் நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 41 - 20 தேர்ஃபோர் 21 அப்படின்னு வரும். இப்போ ஆன்சரில் எது 21 கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. கேள்வி எண் 48. வகுத்தல் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது கூட்டல், கூட்டல் என்பது கழித்தல், கழித்தல் என்பது வகுத்தல் எனில் 3 × 4 = 5 கழித்தல் 6 ÷ 7 = என்ன? முதல்ல அவங்க சொன்ன மாதிரி குறியை மாற்றிக்கணும். நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். 3, 4, 5, 6, 7. பெருக்கலுக்கு பதிலாக என்ன போடணும்? பெருக்கல் என்பது கூட்டல், கூட்டல் என்பது கழித்தல். அடுத்து இந்த இடத்துல கழித்தல் இருக்குது. கழித்தல் என்பது வகுத்தல். இந்த இடத்துல வகுத்தல் இருக்குது. வகுத்தல் என்பது பெருக்கல். இப்போ பிட்மாஸ் ரூல்ஸ் தான். பிட்மாஸ் ரூல்ஸ் இங்கிலீஷில் தெரியலனா அந்த வள்ளலின் பெயர் கூட கர்ணன் தானே. இப்போ வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு வரும். வகுத்தல் அப்படின்னா 5 வகுத்தல் 6 தான். 5ஐ 6ஆல் வகுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படியே வச்சுக்கலாம். 5 வகுத்தல் 6. அடுத்தது பெருக்கலை செய்யணும். இதையும் எதுவும் சுருக்க முடியாது. ஸோ தொகுதியும் பெருக்கிக்கலாம். 7 5 35, 35/6 அப்படின்னு வரும். அப்போ 3 + 4 - 35/6. அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? கூட்டணும். இதுவும் மிகை, இதுவும் மிகை, இதுதான் குறையன். ஸோ 7 - 35/6 வரும். இது பின்ன கழித்தல் மாதிரி. இங்கே 1 இருக்கும். ஸோ மீசிமா 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 6 42, 42 - 35. 42ல் 35 போயிடுச்சு அப்படின்னா 7/6 அப்படின்னு கிடைக்கும். இது தகாபின்னம், கலப்பு பின்னமாக மாற்றலாம். இப்போ 1/6ன்னு கிடைக்கும். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 49. ஒரு கண்ணாடியில் கடிகாரம் காட்டும் நேரம் 8:30 என இருந்தது எனில் சரியான நேரம் என்ன? இப்போ கண்ணாடியில் தெரிகிறத அப்படியே நீங்கள் மீண்டும் ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய நேரான பிம்பம் கிடைக்கும். ஸோ 8:30 அப்படிங்கிறதுக்கான கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். கடிகாரம் வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். 4 கோடுகள் மட்டும் போட்டுக்கலாம். 8:30 மணி. ஸோ எங்கே இருக்கும்? 9க்கும் 8க்கும் நடுவில் மணிமுள் இருக்கும். நிமிடமுள் மிகச்சரியாக 6க்கு நேராக இருக்கும். இதனுடைய கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கீழே மேலே மாறாது, வலது இடது தான் மாறும். ஸோ கீழே 6க்கு நேராக இருக்குது. இப்போ மிரார்லேயும் 6க்கு நேராக தான் இருக்கும்.
நிமிடமுள். மணிமுள் பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில் இருக்கு இல்லையா? ஸோ மேலே இருக்கிற இந்த 3க்கும் 4க்கும் சென்டரில் இருக்கும். அப்போ 3.5. என்னுடைய மிரர் இமேஜ் 3.5. இப்போ சரியான நேரம் 3:30 ஆப்ஷன் 2. கேள்வி எண் 50. இது உறவு முறை கணக்குகள்லேருந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக டயக்ராம் வரையணும், அதாவது ஃபேமிலி சார்ட். வர்ஷா ஒருவரை அறிமுகம் செய்து இவரின் ஒரே சகோதரன் என்னுடைய மகளின் தந்தையின் தந்தை ஆவார் என கூறினார் எனில் அவர் வர்ஷாவிற்கு எவ்வகையில் உறவு? ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே என்னுடைய அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்னுடைய மகளின், என்னுடைய அப்படின்னா யார்? வர்ஷா. வர்ஷாவினுடைய மகள். அப்போ அடுத்த தலைமுறை கீழே போட்டுக்கணும். இதுதான் வர்ஷாவின் மகள். மகள்ங்கிறது லேடிஸுங்கிறனால வட்டம் போட்டுக்கிட்டோம். மகளின் தந்தையின் தந்தை. வர்ஷாவின் மகளின் தந்தைனா வர்ஷாவுடைய கணவர்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல கணவர் வரும். கணவருடைய தந்தை, தந்தை ஜென்ஸ், அதனால் கட்டம் போட்டுக்கலாம். இவரின் ஒரே சகோதரர், இதுதான் அவர். இவரின் ஒரே சகோதரன் என்னுடைய, அதாவது வர்ஷாவுடைய மகளின் தந்தையின் தந்தை. இப்போ இதுதான் ஃபேமிலி சார்ட். இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க? அவர், அதாவது இவர் வர்ஷாவிற்கு எவ்வகையில் உறவு? வர்ஷாவிற்கு அந்த இக்கு தான் முக்கியம். வர்ஷாவிலிருந்து அவரை பார்க்கணும். மாமனாருக்கு சகோதரர்னா மாமனாருக்கு சகோதரர். இப்போ வர்ஷாவுக்கு அவரும் மாமனார் தான், சின்ன மாமனார் வரும். ஸோ மாமனார் என்பது சரியான விடை, ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 51 முதல் 52 வரை. கீழ்கண்ட தகவல்களை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். முதல் வழிமுறை பாருங்கள். P at Q என்பது P என்பவர் Qவின் தந்தை. இது ஒரு குறியீடு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். P at Q அப்படின்னு போட்டாங்கன்னா P என்பவர் Qவின் தந்தை. இப்போ இவர் தந்தை, இவர் மகன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அட்டு போட்டாங்கன்னா தந்தை மகன் உறவை சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது வழிமுறை P as Q என்பது P என்பவர் Qவின் கணவர். இப்போ Qவின் கணவர் P. இப்போ P அப்படிங்கிறது கணவர். இப்போ இவர் மனைவி. அட்டு சிம்பிள் போட்டாவே கணவன் மனைவி உறவை சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். மூன்றாவது வழிமுறை P அண்டு அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. Q என்பது P என்பவர் Qவின் மகள். Qவின் மகள் P. இப்போ P மகள், Q தந்தைன்னு வச்சுக்கலாம். இப்போ அட்டு சொன்னாவே தந்தை மகள் உறவை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். வழிமுறை பார்த்துட்டோம். இப்போ கொஷின்ஸ் பார்த்துடலாம். கேள்வி எண் 51. A at B as C எனில் Cக்கு A எவ்வகையில் உறவு? முதல் இது ரெண்டு எடுத்துக்கலாம். A at B ன்னு அர்த்தம். A என்பவர் Bயின் தந்தை. இப்போ A தந்தை, B மகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து B or C. B என்பவர் Cயின் கணவர். இப்போ C மனைவி, இது கணவன் மனைவி ரெண்டு பேருமே. இப்போ Cக்கு A எவ்வகையில் உறவு? Cயிலிருந்து Aவை பார்க்கணும். கணவருடைய தந்தை, ஸோ மாமனார், ஆப்ஷன் 3. கேள்வி 52. A and B as C எனில் ஏக்கு C எவ்வகையில் உறவு? ஏலிருந்து சியை பார்க்கணும். ஏக்கு C அப்படின்னா ஏலிருந்து தான் சியை பார்க்கணும் அர்த்தம். இப்போ A and B அப்படின்னு என்ன அர்த்தம்? A என்பவர் Bயின் மகள். இப்போ A மகள், இது தந்தை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ BCக்கு பார்க்கலாம். ஆஷ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? கணவன் மனைவி உறவு. B என்பவர் Cயின் கணவர். சி மனைவி, இவங்க கணவர். கணவர் மனைவி, இது மகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மகளிலிருந்து அவங்க அம்மாவை பார்க்கணும். இப்போ இவங்க அம்மா, ஸோ தாய் என்பது சரியான விடை, ஆப்ஷன் 1. கேள்வி 53. ராகுல் என்பவர் சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் வலது புறத்திலிருந்து 12வதாகவும் இடது புறத்திலிருந்து 4வதாகவும் உள்ளார். இப்போ ராகுல் அப்படிங்கிற ஒருத்தருடைய பற்றியே சொல்கிறாங்க. இடது புறத்திலேருந்து பார்த்தா 4வது, வலது புறத்திலேருந்து பார்த்தா 12வது. அப்போ அந்த வரிசையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிடணும். ஸோ 16ல் 1 போயிடுச்சுன்னா 15. அந்த வரிசையில் 15 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் மொத்த சிறுவர்கள் எண்ணிக்கை 28 ஆக வேண்டுமெனில் எத்தனை சிறுவர்கள் சேர்க்கப்பட வேண்டும்? 15 தான் இருக்காங்க. 28 ஆகணும்னா இது கூட இன்னொரு 13 கூட்டினா 28 ஆகிடும்.
ஸோ 13 சிறுவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஆப்ஷன் 4. ஒருவருடைய நிலையையே வலதுபுறம் மற்றும் இடதுபுறமாக இருந்து சொல்லும்போது கண்டிப்பாக ஒன்று ஆட் ஆகிருக்கும். அதனால தான் 2ஐயும் கூட்டி 1 மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த வரிசையில் 5 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 28 பேர் இருக்கணும்னா இன்னும் 13 பேர் ஆட் பண்ணணும். கேள்வி எண் 54. இது திசைகள் சார்ந்த கணக்கு. கண்டிப்பாக டயக்ராம் வரையணும். ஒருவர் மேற்கு நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார். எப்பயும் வடக்கு மேலே, ஆப்போசிட் தெற்கு, வலதுகை பக்கம் கிழக்கு, இடதுகை பக்கம் மேற்கு. இப்போ மேற்கு நோக்கி நின்றுட்டுருக்காரு. அவர் கடிகார திசையில், கடிகார திசைனா இது, கடிகாரத்தின் எதிர் திசைனா ஆப்போசிட் சைடு. இப்போ கடிகாரத்தின் திசை அப்படிங்கும்போது இதில் சுற்றணும். 45 டிகிரி திரும்பி, 2 முதன்மை திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. ஸோ துணை திசைகளையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ 45 டிகிரி ரொட்டேட் பண்ணுறாரு. இப்போ வடமேற்கு நோக்கி இருப்பார். பின்னர் மீண்டும் அதே திசையில் அப்படின்னு அர்த்தம், கடிகார திசையிலே திரும்புகிறாரு. 180 டிகிரி, 180 டிகிரினா நேர் ஆப்போசிட். இப்போ இங்கே வந்துடுவார். கடிகாரத்தின் திசையில் 180 டிகிரி. மீண்டும் கடிகார எதிர் திசையில் 270. இப்போ இதிலேருந்து கடிகாரத்தின் எதிர் திசையில் போகணும். இங்கே 180, இன்னொரு 90 வந்தால் 270. ஸோ 270 கடிகாரத்தின் எதிர் திசையில் வந்துட்டார். தற்போது அவர் நோக்கும் திசை தென்மேற்கு தான். தென்மேற்கு. ஆப்ஷன் 4. 2 முதன்மை திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 90. துணை திசைகள் கொடுக்கப்பட்டால் 8 திசைகள் ஆகிடும். இப்போது 8 திசைகள் அப்படிங்கிற போது 2 திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 45 டிகிரி. இதில் கடிகாரத்தின் திசைனா இப்படி, கடிகாரத்தின் எதிர் திசைனா ஆப்போசிட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கேள்வி எண் 55. கீழ்கண்ட படத்தில் உள்ள சரிவகங்களின் எண்ணிக்கை. சரிவகம்னா ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணைகளாக இருக்கணும். இப்போ சரிவகங்கள் எண்ணிக்கை என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக மேனுவலாக தான் கவுண்ட் பண்ணணும். தனித்த பகுதியில் எண்ணிக்கைக்கு நம்பர்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. தனித்த உருவங்கள் சரிவகங்களின் வடிவங்களை கொடுக்குதான்னு பார்க்கலாம். 1 சரிவகம் தான், ஏன்னா இது 2 இணைகோடுகள்னு சொல்லலாம் இல்லையா. 2 முக்கோணம், 3 முக்கோணம் தான், 4 முக்கோணம், 5 முக்கோணம், 6 முக்கோணம், 7 சரிவகமாக சொல்லலாம், ஏன்னா இது 2ம் இணைகோடுகள். 8 முக்கோணம், அது சரிவகம் கிடையாது. ஸோ தனித்த பகுதிகள் சரிவகங்களின் எண்ணிக்கை அப்படின்னா 2. அடுத்தது 2 பகுதிகளை ஒன்றிணைக்கும் போது 1ஐயும் 8ஐயும் இணைச்சா சரிவகத்தின் வடிவம் கிடைக்கும். 1 2 ஆட் பண்ண முடியாது, 1 3 ஆட் பண்ண முடியாது, 3 4 இணைக்க முடியாது, 4 7 இணைக்கலாம், 3 7 இணைக்கலாம், சரிவகத்தின் வடிவம் கிடைக்கும். அதே போல் 6 7 கிடைக்காது, 5 6 கிடைக்காது, 4 5 கிடைக்காது. 5 6 இணைக்கலாம் பாருங்கள், 5 6 இணைச்சாலும் ஒரு சரிவகத்தின் வடிவம் கிடைக்கும். 2 பகுதிகளாக இணைக்கும் போது கிடைக்கக்கூடிய சரிவகங்கள் எண்ணிக்கை 3. அடுத்தது 3 பகுதிகளாக இணைக்கும்போது 1 2 3 அதை இணைச்சி பார்த்திங்கன்னா ஒரு சரிவகத்தின் வடிவம் கிடைக்கும். 1 2 3 இது ஒரு சரிவகம், இது 2 இணைப்பக்கங்கள். 4 5 6 இது செவ்வகத்தின் வடிவம் தான், செவ்வகத்தையும் சரிவகம்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருக்கும். ஸோ 4 5 6 அதில் 1 மொத்தம் 2. அடுத்தது 4 பக்கங்களாக இணைக்கும்போது 1 3 7 8 பாருங்கள், இது ஒரு சரிவகம். மொத்தமாக சேர்த்துனா ஒரு சரிவகம் தான். செவ்வகம்னு சொன்னாலும் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருக்கிறதுனால அது சரிவகத்தின் பண்புகளை நிறைவு செய்யும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்தும்போது 1. இப்போ 1 2 3 4 4 ஒரு 5 9, மொத்தமாக 9 சரிவகங்கள் இருக்குது. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 56. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் அடித்தால் 24 மணி நேரத்தில் எத்தனை முறை மணி அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கடிகாரத்தில் 12 மணி நேரம் தான் இருக்கும், 12 நம்பர்ஸ்க்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ முதல் 12 மணி நேரத்திற்கு எத்தனை முறை அடிக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 1 மணி நேரத்துக்கு 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3னா 12 மணி நேரத்துக்கு 12. இப்போ இயலெண்களின் கூடுதல் n × n + 1/2, 12 பெருக்கல் 13/2, 2ஆல் சுருக்குனா 6, 6 பெருக்கல் 18 சமம் 78. இப்போ 12 மணி நேரத்துக்கு 78 முறை பெல் அடிச்சிருக்கும். இன்னொரு 12 மணி நேரம்,
அப்போ 78 கூட்டல் 78 சமம் 156 முறை பெல் அடிச்சிருக்கோம். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 57. A, B, C, D, E, F மற்றும் G ஆகிய 7 மாணவர்கள் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். இப்போ இது இருக்கை அமைப்பு கணக்குகள். ஒரே வரிசையில் அமர்ந்திருக்காங்கன்னா ஒரே நேர்கோட்டில் 7 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குறிப்புகள் பாருங்கள். C என்பவர் A மற்றும் Dக்கு இடையில் அமர்ந்துள்ளார். E என்பவர் F மற்றும் Gக்கு இடையிலும். இப்போ டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். வட்டமாக அமரும்போது கண்டிப்பாக வலது இடது குறிப்புகளை பயன்படுத்திட்டு தான் நேரெதிரே மற்றும் இடையில் அமர்கின்ற குறிப்பை நம்ம எடுத்துக்கணும். C என்பவர் A மற்றும் Dக்கு இடையில். A மற்றும் Dக்கு இடையில் C அமர்ந்திருக்காங்க. E என்பவர் F மற்றும் Gக்கு நடுவிலும். பாருங்கள், இதில் எதுவுமே லெட்டர்ஸ் இல்லை. இந்த 3 லெட்டர்ஸை தொடர்பு படுத்துகிற மாதிரி குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இது முன்னாடி பக்கத்தில் இருந்தது தான். E என்பவர் F மற்றும் Gக்கு இடையிலும். இதை நம்ம அப்புறமா பயன்படுத்திக்கலாம். B என்பவர் D மற்றும் Fக்கு. Dக்கும் Fக்கும் நடுவில் B இருக்கார். A மற்றும் G ஆகியோர் இரு முனைகளில் அமர்ந்துள்ளனர். D என்பவர் யாருக்கு இடையில் அமர்ந்துள்ளார்? A மற்றும் G. A இந்த கார்னரில் வந்துட்டார். அப்போ G இந்த கார்னரில் வரணும். இப்போ பாருங்கள், இந்த இரண்டாவது குறிப்பு. E என்பவர் F மற்றும் Gக்கு இடையிலும். F மற்றும் Gக்கு இடையில் E இருக்கார். அவ்வளோதான். 7 நபர்களும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம். இது இடது, இது வலது. இப்போ கொஷினுக்கு போயிடலாம். D என்பவர் யாருக்கு இடையில் அமர்ந்துள்ளார்? D. C மற்றும் Bக்கு. இப்போ ஆப்ஷன் 1. கேள்வி எண் 58. நீங்கள் இருபுறம் இருந்தும் 20ஆவதாக உள்ளீர்கள் எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன? ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இருபுறமும் இருந்துன்னா வலமிருந்தும் இடமிருந்தும் 20ஆவது பிளேஸ். இப்போ இடமிருந்து 20ஆவது பிளேஸு, வலமிருந்து 20ஆவது பிளேஸு. இப்போ ஒருத்தரை பற்றியே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணி கண்டிப்பாக 1 மைனஸ் பண்ணிடணும். 39 நபர்கள் அந்த வரிசையில் இருப்பாங்க. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 59. B × Y சமம் 50, F × R சமம் 108, L × விடுபட்ட எழுத்து 252 எனில் விடுபட்ட எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. Bயும் Yயும் பெருக்குனா எப்படி 50 வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். B வரிசை எண் 2, Y வரிசை எண் 25, ரெண்டையும் பெருக்குனா 50 கிடைக்கும். இப்போ வரிசை எண்கள் தான். ABCD எழுதிக்கலாம். இதே தொடர்பு இதுக்கும் பொருந்துதான்னு பார்த்துக்கணும். F வரிசை எண் 6, R வரிசை எண் 18. இப்போ 6 18 108 வருதான்னு பார்க்கலாம். 8 40 6 8 48, மீதி 4, 1 6 6 6 4 10. கரெக்டாக இருக்குது. L வரிசை எண் 12, 12 விடுபட்ட அந்த எழுத்து 252. இப்போ 252ஐ 12ஆல் வகுத்தால் போதும் இந்த லெட்டர் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். 252 12ஆல் வகுக்கலாம். 1 12 12, 2 12 24, மீதி 1 இருக்கும். 1 12 12. இப்போ 21ன்னு வந்திருக்கு. 21ஆவது லெட்டர் U. U என்பது சரியான விடை. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 60. கீழ்காணும் எண் தொடரில் 5 என்ற எண்ணிற்கு முன்னதாகவும் 3 என்ற எண்ணிற்கு பின்னதாகவும் உள்ள நாளுகளின் எண்ணிக்கை என்ன? நாளுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். 5ற்கு முன்னதாகவும். இப்போ 5க்கு முன்னாடி 4 இருக்கணும். 3க்கு பின்னாடி, இப்போ 3க்கு பின்னாடி 4 இருக்கணும். 543 எத்தனை தடவை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 543 1, 543 2. இப்போ 2 முறை இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 2. இந்த வீடியோவின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வினாயன் 61 முதல் வினாயன் 90 வரையிலான வினாக்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.